ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது காலையில் டிஃபனுக்கோ அல்லது நைட் டிஃபனுக்கோ இல்லை ஈவினிங் டிஃபனுக்கு கூட நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த டிஃபன் கூடவே இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சூப்பரான சட்னி எப்படி பண்ணலான்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த 1 கப் ரவை கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம பஜ்ஜிக்கெலாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த கடலை மாவு ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு தயிருடைய டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா கையில் வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்படி லைட்டாக நசுக்கி விட்டால் போதும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துடலாம். இப்போது நான் இன்றைக்கி இதோட வந்துட்டு வெங்காயம், கேரட், கொத்தமல்லி சேர்க்க போகிறேங்க. ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் வேறு சில வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா துருவி விட்டு, அல்லது குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை இதோட நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம மாவு இல்லை என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ இது கூட இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறட்டு போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதுக்குள்ளார நம்ம இதுக்கு சைட் டிஷ் சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை வானிலையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையே எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வானலியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பருப்பெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதும் இதில் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 6 பல்லு பூண்டையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டானா போதுங்க. ரொம்ப கலர் மாறி வரணுன்ற அவசியம் இல்லை. சாஃப்டானாவே போதும். இப்போ இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதெல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இது நல்லா சூடு ஆறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து அரைச்சி விட்டுக்கோங்க நல்லா நைஸாக. இந்த புளியோட டேஸ்ட் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி இதோட சேர்த்துடலாம். இப்போ சட்னிக்கு நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு கொஞ்சம் கலர் மாறி வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து இதில் கொட்டிடுங்க. சூப்பராக டேஸ்டியாக நல்ல வாசனையான சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வேர்க்கடலை சட்னி எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சட்னி நம்ம செய்ய போகிற டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சது நல்லா ஊறியிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் ஊறினாவே போதுங்க. இந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் இழுத்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக இருந்தாலே போதும். இப்போது இதில் 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துடலாம்.
இந்த சோடா உப்புக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இது நல்லா ஃப்ளஃபியாக வரணுன்றதுக்காக நம்ம சோடா உப்பு சேர்க்குறோம். நீங்கள் பணியாரக்கல்லையோ அல்லது தாளிப்பு கரண்டிலையோ ஊற்றுறீங்க அப்படின்னா சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அடை மாதிரி ஊற்றுறீங்க அப்படின்னா சோடா உப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாக அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்துட்டு இந்த தாளிப்பு கரண்டி இருக்கு இல்லைங்களா, இதில் தான் வந்துட்டு ஊற்ற போகிறேன். தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் 1 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிடலாம். பாருங்கள், சைட்ஸ்லலாம் நல்லா வெந்ததும் நம்ம இதை வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் வந்துட்டு பணியாரக்கல்லையும் ஊற்றி எடுக்கலாங்க. நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுடலாம். சுற்றி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்ததும் எடுத்து நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக டேஸ்டியான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே நம்ம இட்லி தோசை தான் செய்வோம் ரவாவில். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்டியான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்ததும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். 1 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள். சட்னியோட டிஃபனும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.